Welcome to Star Up Hope Academy. In this video, we are going to say 6th Standard English, Term 2, Unit 2, from a railway carriage poem உள்ள book back exercise. அதாவது read and understand பகுதியை நம்ம பார்க்கலாம். A. Read the lines and answer the question given below. Faster than fairies, faster than witches. Bridges and houses, gedges and ditches. A. What is faster than fairies and witches? Fairies-ஐ விடவும் witches-ஐ விடவும் வேகமானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த போமை பொறுத்த வரைக்கும் ரயில் வண்டியில் இருந்து பயணம் செய்யும்போது பார்த்த காட்சிகளை தான் அங்கே போயமாக கொடுத்துருக்காங்க இல்லையா. தேவதைகளை விட மந்திரவாதிகளை விட வேகமாக சென்றதுன்னு எதை குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா ட்ரெயின். ஸோ நம்ம எழுதிக்கலாம், த ட்ரெயின் ரன்ஸ் ஃபாஸ்டர் தென் ஃபேரிஸ் அண்ட் விச்சஸ். பி கொஸ்டின் பாருங்கள். Why does the poet mention bridges and houses, gedges and ditches? Where are they? ஏன் the poet வந்து பாலங்கள், வீடுகள், வேலிகள் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எதுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு, அவைகள்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா உங்கள் ட்ரெயின் ட்ராவல் போயிட்டுருக்கும்போது கண்களில் பார்த்த காட்சிகள் தான் அது, அவரோட பார்வையில் பட்டு மறைந்த காட்சிகள். ஸோ நம்ம எழுதிக்கலாம், the train crosses bridges, houses, hedges and ditches. So the poet mentioned these. They are along the railway track. So இது போல் நம்ம எழுதிக்கலாம், the train crosses bridges, houses, gedges and ditches. They are along the railway track. Second one பாருங்க. Here is a child who clambers and scrambles all by himself and gathering brambles. Question பாருங்க. Where do you think the child is? இந்த குழந்தை எங்கே இருக்கிறதா நினைக்கிறீங்க? ஏன்னா அந்த குழந்தை வந்து ஒரு மரத்தில் தட்டி தடுமாறி ஏறி பிராம்பிள்ஸ் அந்த பழங்களை பறிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஸோ நம்ம எழுதிக்கலாம், த சைல்டு இஸ் ஹேங்கிங் ஆன் அ பிளாக்பெரி ட்ரீ. பிராம்பிள்ஸ் அப்படிங்கிறது பிளாக்பெரி ட்ரீயை தான் குறிக்கும். த சைல்டு இஸ் ஹேங்கிங் ஆன் அ பிளாக்பெரி ட்ரீ. பி கொஸ்டின் பாருங்கள். வாட் டஸ் கேதரிங் பிராம்பிள்ஸ் மீன்ஸ்? கேதரிங் பிராம்பிள்ஸ் மீன்ஸ்னால் என்ன? பிராம்பிள்ஸுங்கிறது பிளாக்பெரி ஃப்ரூட்ஸ் இல்லையா, கேதரிங்னா கலெக்ட் பண்ணுறது. ஸோ நம்ம எழுதிக்கலாம், கேதரிங் பிராம்பிள்ஸ் மீன்ஸ் கலெக்டிங் பிளாக்பெரிஸ். கேதரிங் பிராம்பிள்ஸ் மீன்ஸ் கலெக்டிங் பிளாக்பெரிஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன். அண்ட் எவர் அகெயின் இன் த விங்க் ஆஃப் அன் ஐ பெயிண்டட் ஸ்டேஷன் விசில் பை. ஏ கொஸ்டின் பாருங்கள். இன் த விங்க் ஆஃப் அன் ஐ மீன்ஸ் வெரி குயிக்லி. எக்ஸ்பிளைன் பெயிண்டட் ஸ்டேஷன்ஸ் விசில் பை. ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ், ஒரு சின்ன பார்வையில் எல்லாம் நம்ம கண்ணில் பட்டு மறையும், அதைத்தான் விங்க் ஆஃப் அன் ஐ அப்படின்னு சொல்கிறது. ஆன்சர் பாருங்கள். இட்ஸ் a scene from a speeding railway carriage. A passenger can see various stations passing by on the way. As the carriage speeds through the stations, they appear to be painted pictures. அதாவது ஒரு பேசஞ்சரால் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி போகும்போது போகிற வழியில் என்னெல்லாம் அந்த பக்கத்தில் கடந்து போகுதோ அது எல்லாத்தையும் பார்க்க முடியும், கண்ணால் பார்க்க முடியும். பட் உடனே மறைஞ்சிரும். அதை ஏன்னா அந்த ட்ரெயினோட வேகம் அவ்வளோ வேகமாக இருக்கிறதுனால கண்ணில் படுது, அப்பியர் ஆகுது, உடனே மறைஞ்சிருது. பெயிண்டட் ஸ்டேஷன் விசில் பை அப்படிங்கிறது அங்கே கடந்து செல்கிற ஒவ்வொரு ஸ்டேஷனும் ஒரு பெயிண்ட் அடிக்கப்பட்ட பிக்சர் போல் டக்கு டக்குன்னு கடந்து போயிடுது, வேகமாக கடப்பதை தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஓகேயா. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன். ஈச் அ கிளிம்ஸ் அண்ட் கான் ஃபார் எவர். வாட் இஸ் ஈச் ஓவர் ஹியர்? ஒய் இஸ் இட் கான் ஃபார் எவர்? இங்கே ஈச்னு எதை சொல்லியிருக்காங்க? ஈச் மீன்ஸ் த ஆப்ஜெக்ட்ஸ் தட் கேன் பி சீன் ஃப்ரம் த ட்ரெயின். இங்கே ஈச்னு சொல்லப்பட்டிருக்கிறது ட்ரெயின்லேருந்து பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஜெக்டையும் குறிக்குது. The poet sees the objects very short time because of the train speed, so it is gone forever. அந்த poet வந்து ட்ரெயினில் இருந்து பார்க்கும்போது ரொம்ப 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 ஷார்ட் டைமில் பார்க்குறாரு. எதனால் அப்படின்னா அந்த ட்ரெயினோட ஸ்பீடு. ஸோ இட் இஸ் கான் ஃபார் எவர், அதனால் கண்ணில் பட்டுட்டு மறையுது. நெக்ஸ்ட்டு பி செக்ஷன். ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். வாட் டஸ் சார்ஜஸ் அலாங் லைக் ட்ரூப்ஸ் இன் அ பேட்டில் மீன்? சார்ஜஸ் அலாங் லைக் ட்ரூப்ஸ் இன் அ பேட்டில் அப்படின்னா என்ன? நம்ம போமில் பார்த்தோம் இல்லையா. இட் மீன்ஸ் தட் த ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் சீம்ஸ் ஆஸ் த சோல்ஜர்ஸ் அட்டாக்கிங் தியர் எனிமி இன் அ பேட்டில். படை வீரர்கள் எப்படி போர்க்களத்தில் விரைந்து செயல்படுவார்களோ அதை போல் அந்த ட்ரெயினுடைய வேகம் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள்.
What word could best replace charges in the poem? Marches, rushes or pushes? சார்ஜஸ்ங்கிற வேர்டை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு என்ன வேர்டு நம்ம யூஸ் பண்ணலாம்? மார்ச்சஸா, ரஷஸா, புஷஸா? எது சரியாக இருக்கும் அப்படின்னா ரஷஸ் இஸ் த பெஸ்ட் ரீப்ளேஸ்டு வேர்ட் ஃபார் சார்ஜஸ். ரஷஸ் இஸ் த பெஸ்ட் ரீப்ளேஸ்டு வேர்ட் ஃபார் சார்ஜஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். Why does the child clamber and scramble? ஏன் அந்த குழந்தை தடுமாறி ஏறியது? ஏன்னா அது வந்து பிளாக்பெரிஸை கலெக்ட் பண்ணுறதுக்காக போச்சு இல்லையா? ஸோ நம்ம எழுதிக்கலாம் the child clambers and scrambles to get blackberries from the tree. The child clambers and scrambles to get blackberries from the tree. C section பாருங்க. Think and write. Write a paragraph about 50 words describing the scenes that the poet passed by. The poet கடந்து சென்ற வழியில் என்னென்ன காட்சிகளெல்லாம் பார்த்தாரோ அதை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு 50 வேர்ட்ஸில் எழுத சொல்லியிருக்காங்க. நம்ம எழுதிக்கலாம். The poet passes by the bridges, houses, fences, ditches, green fields, hill and plain. அது பாலங்கள், வீடுகள், வேலிகள், வயல்வெளிகள், மலைகள், குன்றுகள், சமவெளிகள் இவைகளெல்லாம் கடந்து வந்தார். இன்னும் அவர் எதெல்லாம் பார்த்தார் அப்படின்னா he sees the railway stations and a child climbing and gathering. அதாவது ஒரு ரயில்வே ஸ்டேஷன் கடந்து போகிறத பார்க்குறாரு. ஒரு குழந்தை வந்து பிளாக்பெரிஸை பறிக்கிறதுக்காக மரத்தில் ஏறி தொங்கிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. அண்டு he sees a homeless person. ஒரு வீடு இல்லாத ஒரு நாடோடி மனிதனை பார்க்குறாரு. அண்டு some garland making லேடிஸ், சில பூக்களை மாலையாக தொடுக்கக்கூடிய லேடிஸை பார்க்குறாரு. he sees a cart, a water mill and a river while traveling in the train. சுமையை தூக்கி கொண்டு வரக்கூடிய ஒரு காட்டு, வாட்டர் மில், ரிவர் இது எல்லாத்தையும் அவருடைய ட்ராவலில் பார்க்குறாரு. ஸோ இது போல் நீங்கள் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் பார்க்கலாம். There is a connection between the rhyming words and rhythms of the train. Present your views about it. அதாவது ரைமிங் வேர்ட்ஸுக்கும் ரிதம் ஆஃப் த ட்ரெயினுக்கும் உள்ள கனெக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இங்கே ரைமிங் வேர்ட்ஸ்னு பார்த்தா இந்த ரைம் ஆஃப் த போயம் எக்கோஸ் த ரிதம் ஆஃப் த ட்ரெயின். விச்சஸ், டிச்சஸ், ஸ்கிராம்பிள்ஸ், பிராம்பிள்ஸ், பேட்டில், கேட்டில், கெய்சஸ், டெய்ஸஸ், பிளெயின், ரெயின், ரோடு, லோடு, I, by, river, firever. The rhythm of the poem and the moving train on its lines is regular and steady. நகர்ந்து செல்லக்கூடிய ட்ரெயினும் போமோட ரிதமும் ரெகுலராக ஸ்டெடியாக போயிட்டுருக்குது. பட் த வியூ ஃப்ரம் த விண்டோ ஆஃப் த ட்ரெயின் இஸ் கான்ஸ்டன்ட்லி சேஞ்சிங். ஆனால் ட்ரெயினில் இருந்து பார்க்கக்கூடிய அந்த சீன்ஸு கான்ஸ்டன்ட்லி சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அதுக்கு தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்குது. ஸோ இதுதான் இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள கனெக்ஷன். ஓகேயா? நெக்ஸ்ட்டு fill in the blanks to complete the summary. Ever since their introduction, dash and their unique rhythm have dash poets. இங்கே நமக்கு ட்ரெயினோட ரிதம் தான். ஸோ நம்ம ட்ரெயின்னு ஃபஸ்ட்டு டேஸில் போட்டுக்கலாம். அண்ட் தியர் யூனிக் ரிதம் ஹாவ் இம்ப்ரெஸ்ட் போயட் அப்படின்னு போட்டுக்கலாம். அந்த ட்ரெயினோட அந்த யூனிக் ரிதம் வந்து போயட்டை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுறதா இருக்கிறது. செகண்ட் சென்டென்ஸில் in this poem the poet share his experience dash with us. இந்த போயமில் வந்து போயட் வந்து தன்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்கிறாரு. எந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் அ ட்ரெயின் ஜேர்னி அப்படின்னு போட்டுக்கோங்க. he present natural seen from dash a railway carriage. இவர் என்ன இதில் எதை ப்ரெசன்ட் பண்ணியிருக்கார் அப்படின்னா நேச்சுரல் சீன்ஸு. எதன் வழியாக பார்த்த நேச்சுரல் சீன்ஸ் அப்படின்னா த விண்டோ ஆஃப் த ரயில்வே கேரேஜ். த விண்டோ ஆஃப் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு த டேஸ் இஸ் ரெகுலர் அண்ட் ஸ்டெடி பட் டேஸ் ஃப்ரம் த விண்டோ ஆஃப் த ட்ரெயின் இஸ் கான்ஸ்டன்ட்லி சேஞ்சிங். ஸோ இங்கே வந்து எது ரெகுலராக ஸ்டெடியாக இருந்துச்சு அப்படின்னா ட்ரெயினோட ஸ்பீடு. ஸோ த ட்ரெயின் ஸ்பீட் அப்படின்னு போட்டுக்கலாம். த ட்ரெயின் ஸ்பீட் இஸ் ரெகுலர் அண்ட் ஸ்டெடி பட் எது சேஞ்ச் ஆகிட்டே இருந்தது அப்படின்னா அந்த போயட் பார்த்த சீன்ஸ் தான் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ த வியூ ஃப்ரம் த விண்டோ ஆஃப் த ட்ரெயின் இஸ் கான்ஸ்டன்ட்லி சேஞ்சிங் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம்.
நெக்ஸ்ட்டு அடுத்த சென்டென்ஸில் the poem's rhythm and praises bring dash of a railway journey. அந்த போயமோட ரிதமும் ப்ரேசஸும் நம்முடைய நினைவுக்கு எதை கொண்டு வருதுன்னா ரயில்வே ஜேர்னியை. ஸோ நம்ம மெமரிஸ்ன்னு போட்டுக்கலாம், மெமரிஸ் ஆஃப் அ ரயில்வே ஜேர்னின்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், the poet looks out of the window at the dash images outside. அந்த poet வந்து வெளியில் பார்க்கும்போது எந்த இமேஜஸை பார்க்குறாரு? பெயிண்டட் ஸ்டேஷன்ஸை பார்த்தாரு இல்லையா? ஸோ நம்ம விண்டோ அட் த பெயிண்டட் ஸ்டேஷன் இமேஜஸ் அவுட் சைடு அப்படின்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு எவ்ரி லைன் we see here is a quick account of something seen for dash. பார்க்கக்கூடிய ஒவ்வொரு காட்சியுமே ரொம்ப ஷார்ட் டைமில் பார்க்குறாரு இல்லையா? அக்கௌண்ட் ஆஃப் சம்திங் சீன் ஃபார் அ ஷார்ட் டைம் அப்படின்னு எழுதிக்கோங்க. The line that best sum up is the final one. Each a glimpse and gone forever. ஸோ இது போல் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியதில் ட்ரெயின் அப்படின்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இம்ப்ரெஸ்ட், தேர்ட் ஒனில் ஆஃப் அ ட்ரெயின் ஜேர்னி, ஃபோர்த்து த விண்டோ ஆஃப், ஃபிஃப்த்து ட்ரெயின் ஸ்பீடு, சிக்ஸ்த்து த வியூ, செவன்த் மெமரிஸ், எயித் பெயிண்டட் ஸ்டேஷன், நைன்த்து ஏ ஷார்ட் டைம். ஸோ இது போல் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வொக்காபுலரி பார்க்கலாம். ஃபைண்ட் மீ இன் த போம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஐ கேன் ஹெல்ப் யூ டு கிராஸ் த ரிவர். ரிவரை கிராஸ் பண்ணுறதுக்கு என்னால் முடியும். நான் யார்? பிரிட்ஜி இல்லையா? நம்ம பிரிட்ஜி போட்டுக்கலாம். உங்களோட கார்டனுக்கு வேலியாக இருக்க முடியும். வேலிக்கு வந்து நம்ம என்ன போமில் என்ன வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்குன்னா கெட்ஜி, ஹெட்ஜி போட்டுக்கோங்க. ஹெட்ஜியில் ஃபென்ஸ் போட்டுக்கலாம். தேர்ட் ஒன், ஐ கேன் அலர்ட் யூ. என்னால் உங்களை அலர்ட் பண்ண முடியும். என்னது அது? விசில் இல்லையா? ஸோ விசில் போட்டுக்கலாம். ஃபோர்த் ஒன், ஐ கேன் கேரி யூ. உங்களை சுமந்து செல்ல என்னால் முடியும். எது? காட் போட்டுக்கலாம், ட்ரெயின் போட்டுக்கலாம், எது போட்டாலும் சரிதான். ஃபிஃப்த் ஒன், யூ கேன் ரைட் ஆன் மீ. உங்களால் என் மேலே ரைட் பண்ண முடியும். விச் ஒன்? ஹார்ஸ் இல்லையா? ஹார்ஸ் போட்டுக்கோங்க. யூ கேன் கிளைம்ப் ஆன் மீ. என் மேலே உங்களால் ஏற முடியும். எது? ஹில் கொடுத்துக்கலாம், ட்ரீ கொடுத்துக்கலாம். ஹில் மேலேயும் ஏற முடியும் நம்மளால், ட்ரீ மேலேயும் நம்மளால் ஏற முடியும். யூ கேன் லே டவுன் ஆன் மீ. உங்களால் என் மேலே படுக்க முடியும். புல்வெளி, மெடோஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. எயித் ஒன், யூ கேன் ப்ளே வித் மீ. உங்களால் என் கூட விளையாட முடியும். ரெயின் எழுதிக்கலாம், ரிவர் எழுதிக்கலாம், எது வேணாலும் ஓகே தான். ஓகேயா? தட்ஸ் ஆல் சில்ட்ரன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அப்ரிசியேட்டிங் த போயம் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.